வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் செலெக்ஷன் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு செக்ஷனல் டைமிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஒரு கொஷின் ஒரு 25 கொஷினுக்கு 15 நிமிஷம் தான் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கொடுக்குறாங்க. இது சிஜிஎல்லில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வடக்கு யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 10 நிமிஷத்தில் 25 கொஷினை சால்வ் பண்ணுறது எப்படி, 6 நிமிஷத்தில் எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு கொஷினுக்கு ஒரு செகண்டில் பார்த்தோன்னே எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து சரியான ஷாக்கு. ஸோ வந்து 15 நிமிஷத்தில் 25 கொஷின் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா, பாசிபிளா இம்பாசிபிளா அப்படின்றதான் இங்கே கேள்வி. அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ 10 நிமிஷத்தில் 25 கொஷின் வந்து போடலாம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கலன்னா தேடி பாருங்கள், தப்பு இல்லை. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினை வாசிப்பாங்க, ஆன்சரை சொல்லுவாங்க, கொஸ்டினை வாசிப்பாங்க, ஆன்சரை சொல்லுவாங்க. இப்போ நான் கூட தான் 10 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ணி கொஸ்டினை வாசிச்சுட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். பட் எதுக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம், வாட் இஸ் த யூஸ்? அதுலேருந்து சில மெத்தட்ஸை கற்றுக்கலாம், அதை நம்ம எக்ஸாமில் அப்ளை பண்ணலாம். அதுக்காக தான் அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். அப்படி நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்க, அவங்க போகிற அளவுக்கு ஸ்பீடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும், ஐயோ நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்கோம், மேபி நம்மளால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே வரும். ஸோ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியாலிட்டியை பேச போகிறோம். லாஜிக்கலாக என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. செக்ஷனல் டைமிங்கை பற்றி பயந்துக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ முதல்ல வந்து மேக்ஸுக்கு மட்டும் 25 கொஷின் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 15 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஷினுக்கு 36 செகண்ட் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸாக இருந்தால். பட் அதுவே ரீசனிங்காக இருந்தால் நம்மளால் கண்டிப்பாக 15 நிமிஷத்தில் 25 கொஷினையுமே சால்வ் பண்ண முடியும். பார்க்குறத பற்றி நான் சொல்லவே இல்லை, ஃபுல்லாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் 15 நிமிஷத்தில். ஸோ அதை பற்றி நம்ம மற்ற வீடியோவில் பேசலாம். இப்போ வந்து நம்ம மேக்ஸை பற்றி மட்டும் பேசுவோம், ஓகேவா? ஸோ 15 நிமிஷத்தில் 25 கொஷின், 36 செகண்டில் வந்து நீங்கள் ஒரு கொஷினை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போயிருந்தால் மட்டும்தான் 15 நிமிஷத்தில் உங்களால் அந்த 25 கொஷினை சால்வ் பண்ணியிருக்க முடியும், அதாவது ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இப்போ டைமிங் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஷினை ரீட் பண்ணுவீங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கேல்குலேஷன் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரொசீஜர். இப்படி தான் ஒரு கொஷினை நம்ம சால்வ் பண்ண முடியும், கரெக்டாக? இப்போ ஒன்லைன் கொஷினாக இருந்தால் அது 36 செகண்டுக்கும் கம்மியாகவே நம்மளால் பண்ண முடியும். ஒருவேளை ஒரு 4-5 லைன் இருக்குது அப்படின்னா அது படிக்கிறதுக்கே நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதை படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கு அப்படியே நம்ம கேல்குலேட் பண்ணணும், ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அப்புறம் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ 36 கொஸ்டின்றது 36 செகண்டுன்றது ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், மாட்ரேட் சம்முக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவ்வளோ கிளியராக இருந்தால் மட்டும்தான் 36 செகண்ட்ஸில் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த 36 கொஷினை சால்வ் பண்ண முடியுன்றவங்கலாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா, 4-5 தடவை எக்ஸாம் எழுதி 10,000-15,000 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கவங்களால தான் இது வந்து சாத்தியம். அவங்களோட கேல்குலேஷன் ஸ்பீடு வந்து செகண்டு யோசிக்கும். அவங்களோட கான்செப்ட் வந்து நீங்கள் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு கேட்டாலுமே ஒரு ஃபார்முலாவை மனப்பாடமாக சொல்லுவாங்க. வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் அவங்க வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஈஸி கொஷின்லேருந்து, மாடரேட் கொஷின்லேருந்து, ஹார்டு கொஷின்லேருந்து எக்கச்சக்க கொஷின்ஸ் பார்த்துருப்பாங்க. ஒரு 3 வருஷம் தொடர்ந்து எக்ஸாம் எழுதுனவங்களால் இதை கூட பண்ண முடியாட்டி அவங்க பண்ணது வேஸ்ட். கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் நீங்கள் தொடர்ந்து சிஜிஎல் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா மேக்ஸில் உங்களோட ஸ்கில் வேறு மாதிரி இருக்கும் இந்த டயத்தில். ஸோ இப்போ வந்து ஹானஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள், 15 நிமிஷத்தில் மேக்ஸில் உங்களால் எத்தனை கொஷின் சால்வ் பண்ணி கிளியராக கொடுக்க முடியும்? 15 நிமிஷத்தில் எவ்வளோ கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஒரு ரிப்பீட்டர்னே வச்சுக்குவோம். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஷின் வச்சாலுமே 15 கொஷின், இது வந்து ஒரு பேஸ் லைனாக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நீங்கள் வந்து டாப்பர்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இங்கே வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படிலாம் கிடையாது, இதுதான் உண்மை. இதுதான் வந்து உண்மையிலே ஹார்ஷ் ரியாலிட்டி. அக்யூரஸின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து சில கொஷின்ஸ் கேட்குறேன். உங்களோட கேல்குலேஷன் ஸ்பீடு எப்படி இருக்கும்? டக்கு டக்கு டக்குன்னு போடுவீங்களா, இல்லை இன்னும் பேப்பரை எடுத்து 1x2 2x17 அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களோட கான்செப்ட் எல்லாமே கிளியராக இருக்கா? எதையுமே ஒமிட் பண்ணாமல் நீங்கள் எல்லா கான்செப்டையும் படித்து வச்சுருக்கீங்களா? அடுத்த கேள்வி வந்து எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஸோ பிகினராக இருந்தால் இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருந்திருந்தால் தான் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சரே தெரியும். இப்போ இந்த கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் நோ அப்படின்னா எதுக்கு நீங்கள் 15 நிமிஷத்தில் 25 கொஷினை போடணும்னு ஓடுறீங்க? அஞ்சான் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ வந்து பேப்பர் டஃப்பாக இருக்கிறனால நீங்கள் ஃபெயில் ஆகுறது கிடையாது. உங்களோட பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிறனால தான் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகுறீங்க. அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். பேசிக்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாற்றணும். ஸோ எல்லா டாப்பர்ஸுமே வந்து ஸ்பீடுன்னு ஓட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கான்செப்ட் இருந்தால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட கேல்குலேஷன்ஸ் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த 3 அக்யூரஸி, அண்டர்ஸ்டாண்டிங், கேல்குலேஷன் ஸ்பீடு இது இருந்தாலே ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் இதுக்கு தனியாக எஃபர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு கொஸ்டினை 2 செகண்ட்ஸில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஷார்ட்கட்டுன்றது ஒன்றும் இல்லை. நம்ம பேசிக்காக கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக போகிறது தான் ஷார்ட்கட். ஸோ ஷார்ட்கட்டை நோக்கி ஓடாதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, 15 நிமிஷத்துக்கு 25 கொஷின். உங்களால் எத்தனை கொஷினை 100% அக்யூரஸியில் கொடுக்க முடியும்? 5 கொஷின் போட்டேன், 5 கொஷினுமே கரெக்ட். இது கரெக்டாக? இல்லை 15 கொஷின் அட்டன் பண்ணேன், அதில் 10 கொஷின் தப்பு. இது கரெக்டாக? ஸோ உங்களோட அக்யூரஸியில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றது தான் முக்கியம். எந்த ஒரு சில்லி மிஸ்டேக்ஸும் நம்ம விடக்கூடாது, எந்த ஒரு கெஸ்ஸிங்கும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல அக்யூரஸி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மார்க் அட் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து 25 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுவேன்னு வீடியோ பார்த்துக்கிட்டே இப்படியே கனவு கண்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். 2 கொஷின் போட்டாலும் எப்படி 15 நிமிஷத்தில் 2 கொஷின் போட்டாலும் அது அக்யூரேட்டாக போடணும். 2 கொஷின்னா 4 மார்க். ஸோ எடுத்தோன்னே 25 கொஷின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு போகாதீங்க. அக்யூரஸியாக உங்களால் இந்த 15 நிமிஷத்தில் எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ண முடியும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஷினை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு உங்களுக்கு தானாகவே வரும். எதுவும் புதுசாலாம் அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி இந்த 4-5 வருஷம் கேட்டதை தான் அவங்க திருப்பி கேட்க போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த 2026 படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா 2025ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். அதுதான் வந்து இந்த 26ல் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு ஹேக் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேசிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பேசிக்காக அந்த பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும், ரேஷன் ப்ரொபோஷன் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்லாம் வந்து ஸ்பீடாக போட முடியும். ஸோ மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர், க்யூப்ஸு என்னென்னமோ இருக்குது கேல்குலேஷனில், அதை எல்லாத்தையும் நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஒரு நாளில் இதெல்லாம் வந்து நடக்க போகிறதே கிடையாது. ஒரே நாளில் எல்லாத்தையும் நான் கற்றுக்க போகிறதும் கிடையாது. ஸ்லோவாக போங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. உங்களோட கேல்குலேஷன் ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மினிமம் உங்களுக்கு 20 நாள் தேவைப்படும். 20 நாள் ஒருத்தன் கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த கேல்குலேஷன் ஸ்பீடுன்றது கூடும். ஒரு நாள் டேபிள் படிச்சுட்டு இன்னொரு நாள் டேபிள் படிக்காமல் அடுத்த வாரம் அடுத்த டேபிள் படிச்சிங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ கன்சிஸ்டன்சியாக பில்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த பேப்பர் பேனாவை நீங்கள் தொடர வேலையை வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, என்னால் இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, கையால் எழுதி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பென்னு பேப்பர் இல்லாமல் சால்வ் பண்ணணும். மைண்டிலே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ண கற்றுக்கணும். உங்கள் பிரெயின் பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். 1 + 2 3 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். இதுவே 4 5 6 + 7 2 5 அப்படின்றது என்னன்றதை நீங்கள் மைண்டில் ப்ளஸ் பண்ண, ஆட் பண்ண, மல்டிப்ளை பண்ண, டிவைட் பண்ண கற்றுக்கணும். அது மாதிரி உங்கள் பிரெயினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரெயின் பண்ணுங்கள்.
இதுதான் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஷின் பேப்பரோட லெவலை பொறுத்து ஈஸி, மாடரேட், ஹார்டை பொறுத்து உங்களால் அந்த 15 நிமிஷத்தில் 25 கொஷினை அட்டன் பண்ண முடியும். இப்போ ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோ. ஈஸியாக இருந்தால் 25 மினிட்ஸில் உங்களால் கண்டிப்பாக 20லேருந்து 22 கொஷின் போட்டுடலாம். சில பேர் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்தாங்கன்னா 25 கொஷினுமே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 18 to 20 கொஷின் போட்டுடலாம். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 17 கொஷின் போட்டுடலாம். அந்தளவுக்கு நீங்கள் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸு 10 நிமிஷத்தில் 25 கொஷின் சால்வ் பண்ணுறது இந்த வீடியோலாம் பார்த்து மன உளைச்சலாகிறது பதிலாக நேற்று நான் படித்ததை வச்சு இன்றைக்கி நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேனா அப்படின்றத வந்து நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கோங்க. ஸோ ஸ்பீடு இருந்தால் மட்டும் எஸ்எஸ்சியில் வந்து கிளியர் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சம்மை வந்து போடுறதுக்கான கண்ட்ரோல், ரொம்ப டைம் எடுத்துக்காமல் கண்ட்ரோல் வேணும். கன்சிஸ்டன்ஸாக நம்மளோட ப்ராக்டிஸாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து அந்த கொஷின்ஸை துரத்திட்டு ஓடுவீங்க. அந்த கொஷின்ஸ் வந்து உங்களை துரத்தாது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட பேசிக்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அக்யூரஸியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸில் வந்து இத்தனை கொஷின் தான் போடுவேன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க டைம் 15 நிமிஷம். ஸோ எப்படி எந்த லெவலில் வருன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடியாக போங்க. ஈஸியாக இருக்க டைப்ஸையும் 15 நிமிஷத்தில் ஒரு செட் ஆஃப் கொஷின் எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்க கொஷின் எடுத்துக்கோங்க. டைமரை செட் பண்ணிக்கோங்க 15 நிமிஷம்னு. உங்களால் எவ்வளோ கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இல்லாட்டி செக்ஷனல் டெஸ்ட்டு நிறையா இருக்கும். 20 நிமிஷம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே டெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. மேபி இப்போ வரப்போகிற லைவ் டெஸ்ட் எல்லாமே செக்ஷனல் டெஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் மாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரம் போட்டு ஆலிபோர்ட்லேயுமே எந்த செக்ஷனல் டெஸ்ட்டுமே கொண்டு வரல. சில லைவ் டெஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த செக்ஷனல் டெஸ்ட்டை வச்சு லைவ் டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போயே நீங்கள் வந்து அதுக்கான ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். ஈஸி, மாடரேட், ஹார்டுன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களோட அந்த கொஷினை சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். வெறும் வீடியோ பார்த்தோ கோர்ஸ் வாங்கி இதை பார்த்துக்கிட்டே இருக்கனால உங்களோட அந்த சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. கையில் எடுத்து சால்வ் பண்ணி பழக பாருங்கள். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. தேங்க்யூ.